அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 2 முட்டை சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியில் ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கீழே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான வெங்காய பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.